சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸ் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். பர்த்டே கொண்டாடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க நம்ப துர்கா. வீட்டுக்கு வந்தோனே தேவி அம்மா வந்து பேசுறாங்க. "எப்பதான் கேக்க வந்து குடுப்பீங்க? சூர்யா வந்தா தானே கொண்டாட முடியும். எனக்கு இப்பயே கேக் வேணுங்கிற மாரி அடம் பிடிக்கிறாங்க." ஹாசினியும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. "இரும்மா பொறுத்துக்க. அம்புட்டு கேக்கும் உனக்கு தான். அது மட்டும் இல்லாம இப்ப சூர்யா வந்துருவார்ல, அவங்களும் மாறியும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "ஏய் துர்கா வந்துட்டாங்க. இனிமேட்டு தான் ஃபங்ஷன் வந்து கொண்டாட போறோம். ஜாலி ஜாலிங்கிற மாரி சொல்றப்ப, சுத்தி எல்லாம் டெக்கரேஷன் பார்த்தியாம்மா? ஜமாச்சிட்டோம்ல. உண்மையிலேயே சூப்பரா, அருமையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, என்னது நீ மட்டும் தனியா வந்திருக்க? பர்த்டே பேபி சூர்யா எங்க இருக்காங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "என்ன சொல்ற? நான் கடையிலேருந்து கிளம்புனோம். வெளியில ஒரு சின்னதா ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் தொரத்திக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, சூர்யாவ காணோம். சரி, நான் வரதுக்கு தாமதம் ஆகும்னு சொல்லிட்டு, சூர்யா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். என்னம்மா, உன்ன எப்படி விட்டுட்டு வருவாரு? நீ கடையிலேயே பார்த்துருக்க வேணாமா? சரி, நான் போய் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு, கார் எடுத்துட்டு மாசா வந்து போறாங்க. நம்ம துர்கா. என்ன நடந்திருக்கும்? ஏது நடந்திருக்கும்னு சுத்தமா புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சிஸ்டர் எப்படி இருந்தாலும் துர்கா வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? திருப்பி இந்த இடத்துக்கு வருவாள்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயம் நாகஜோதியெல்லாம் நம்பாதீங்க. அவ நம்மளுக்காக விசுவாசியா வேலை பார்க்குறவ தான். இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா, அதே சந்தர்ப்பத்தில நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கேத்த மாரி நம்மளும் திட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான்டா. இப்ப நான் ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்க போறேன். அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா தான். துர்கா வந்து எல்லா உண்மையும் மறைக்கிறா அப்படின்னு சொல்லப் போறேன்." சூப்பர் சிஸ்டர். நாகஜோதி இந்த விஷயத்தில சொதப்புனா கூட, அவரு வந்து சூர்யாவ லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்பாரு. வேற லெவல் தான். கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்களே சிஸ்டர். உங்கள நெனச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. இத்தன நாளா இந்த அறிவ எங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க? அப்படின்னு சொல்லி ஃப்ளோல வந்து தாராவ திட்டிர்றாங்க. சங்கரபாண்டி, என்ன நீ புகழ்றியா? இல்ல திட்டுறியா? இல்ல சிஸ்டர். மனசுல வந்து உண்மைய வச்சிருந்தேனா, நீங்க என்னைக்காவது புத்திசாலித்தனமா வந்து பேசும்போது இத கேட்கலாம்னு நெனச்சேன். அதனால தான் இப்ப இது மாரி சொல்லிட்டேங்கிற மாரி காமெடியா சொல்றாங்க. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாகவே போகுது. உங்க தம்பி தானே! உங்கள மாரி தான் நானும் இருப்பேன். ஃபோன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இருடா எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்க முடியாது. கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாராவும் சங்கரபாண்டியனும். கடைக்கு வந்து துர்கா மாசா வந்து இறங்குறாங்க. இறங்குனோனே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பொருள் வாங்கிட்டு போனோம். என்ன மேடம் என்னாச்சு? நான் ஒரு அதிகாரி தான். சரி மேடம் சொல்லிட்டு ஐடி கார்ட்லாம் காட்டுறாங்க. காட்டுனதுக்கு அப்புறமேட்டுக்கு வாசல்ல என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் நின்னாரு. இப்ப எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, கேமரா வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா, மேடம் கார்ல வந்து நீங்களும் தான் ஏறி போனீங்க. ஓ! அப்படியா? சரி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்த எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அப்படியே வந்து வாங்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அவ சும்மா விட மாட்டேங்கிறா. இப்ப திருப்பி வந்திருக்கான்னா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்த கண்டுபிடிச்சே ஆவணும். அவ புருஷன் இருக்கிற இடத்த வந்து மாத்தியிருப்பா. அதனால தான் தைரியமா இங்க வந்துட்டாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப துர்கா. என்ன பண்றதுன்னு தெரியலையே! யார்கிட்ட நான் உதவி கேட்பேன்? எங்க போவேன்? சூர்யாவுக்கு வந்து கால் பண்றாங்க. பண்ணா, அந்த இடத்துல சூர்யா வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வருது. என்ன இது? அவ ரொம்ப கெட்டிக்காரித்தனமா ப்ளே பண்ணிட்டு இருக்காளே! இப்ப நம்ப எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சூர்யா வந்து நாகஜோதி கிட்ட கேட்குறாங்க. துர்கா வந்து பேசுறாங்க. இப்ப நம்ப ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸா வந்து போப்போறோம். அந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்ற மாரியே வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கலங்கிற மாரி துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. என்ன நம்மள சுத்தி வந்து ஒண்ணும் புதிரான புதிரா இருக்கேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப துர்கா அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கும்போது பேசுறாங்க தாரா. உங்களுக்கு சில நாளா சில பல கேள்வியெல்லாம் சந்தேகத்து மேல இருக்கும். கரெக்ட்டா? அப்படின்னு சொன்னோனே, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? துர்கா ரொம்ப கெட்டிக்காரத்தனமான பொண்ணு தான். எல்லா விஷயத்துலயும் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சுருவா. ஆனா, உங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கண்டே பிடிக்க முடியல. சும்மா சுத்து சுத்துன்னு சுத்துறா. இது எல்லாத்துக்கும் காரணம் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு அவளுக்கு தெரியும். அவங்கள காப்பாத்தணும்னு தான் நெனைக்கிறாங்க. 3வது மனுஷி நீ. நீ துர்காவ பத்தி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் எதுக்காக நம்பணுங்கிற மாரி, அவர் வந்து துர்கா மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. எனக்கும் துர்காக்கும் ஏகப்பட்ட சண்டையும், சச்சரவுலாம் இருக்கு. ஆனா துர்கா பொறுப்பான பொண்ணு. என்ன துர்காவ என்கிட்ட மாட்டி விடலான்னு இப்ப பேசுறீங்களா? அப்படின்னு சொன்னோனே, "என்ன சிஸ்டர் சொல்றான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏய் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா வந்து பேசுறான்டா. நம்ம இது மாரி வந்து சிண்டு முடிச்சு விடுறோமா?" அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா கேட்குறான்.
எப்படி இவ்வளோ புத்திசாலியா இருந்தா, அவர் எப்படி அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி வந்து காமெடியா வந்து பேசுறாங்க. இத கேட்ட உடனே இது ரொம்ப முக்கியம். சரிங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாம்னு நீங்களே நினைக்கிறப்ப, நான் எதுக்காக சொல்லணும்? அப்படின்னு சொல்லும்போது ஃபோன வைக்கலான்ட்டு இருக்காங்க. சரிங்க, எதுக்கும் நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்களே! பரவால்ல சொல்லுங்கன்னுங்கிறாங்க. அந்த பையனோட அப்பா, நாங்க உண்மைய தான் சொல்றோம். ஏன் துர்கா வந்து இந்த விஷயத்த கண்டுபிடிக்கலன்னு தெரியுமா? ஏன்னா, துர்காவோட வீட்டுக்காரர் சூர்யா இருக்காருல்ல, ஆமா நம்ம சூர்யா தம்பி, எனக்கு நல்லாவே தெரியுமே. அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத நம்புனாலும் சரி, இல்ல நீங்க அந்த இடத்துல வந்து விசாரிச்சாலும் சரி, அதனால தான் கரெக்ட்டா துர்கா வந்து உங்ககிட்ட தான் முன்னாடியே சொல்லியிருப்பாளே, நான் போற இடத்துக்குலாம் டான் டான்னு அவங்க வந்து போறாங்க. அந்த ஆதாரத்த வந்து எடுத்துடுறாங்கன்னு. எப்படி சார்? இது எல்லாம் சூர்யாவுக்கு தெரிஞ்சு அவர் போய் எடுத்திருக்கணும். இல்ல சூர்யாக்காக நம்ம துர்காவே தன்னோட வீட்டுக்காரன் வந்து மாட்டிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. அந்த ஆங்கிள்ல ஏன் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்ட உடனே வந்து, ஒருவேளை இதுதான் காரணமா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திங்க் பண்ற மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். தாரா வந்து இப்ப பேசுறாங்க சங்கரமாட்டி கிட்ட. "பாத்தியா சங்கரமாட்டி, இப்ப நம்ம நெனச்சது எல்லாம் வந்து நடக்க போது. ஆமா சிஸ்டர்."